Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவளுக்கு வித்தியாசமான ஆனால் அழகான ஃபேஷன் ரசனை உள்ளது. அதாவது வித்தியாசமானதும் சுவாரஸ்யமானதும் அல்லது தனித்துவமானதும் அழகானதும் என்பதையெல்லாம் நாங்கள் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? quirky, quirky. Again, quirky. இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவளுக்கு வித்தியாசமான ஆனால் அழகான ஃபேஷன் ரசனை உள்ளது. She has a quirky sense of fashion. She has a quirky sense of fashion. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She has a quirky sense of fashion. அவனது வித்தியாசமானதும் சுவாரஸ்யமானதுமான jokes என்னை சிரிக்க வைக்கிறது. His quirky jokes always make me laugh. His quirky jokes always make me laugh. அவர்கள் காளான் வடிவில் இருக்கும் தனித்துவமானதும் அழகானதுமான சிறிய வீட்டில் வசிக்கிறார்கள். They live in a quirky little house shaped like a mushroom. They live in a quirky little house shaped like a mushroom. எல்லாரும் வாயிட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. They live in a quirky little house shaped like a mushroom. அந்த படம் முழுவதும் வித்தியாசமான சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களால் நிரம்பியுள்ளது. ஏதாவது ஒன்று நிரம்பியுள்ளது என்பதை நாங்கள் குறிக்கல full of அப்படிங்கிற phrase நாங்க பயன்படுத்த முடியும். Please give it a try. Very good. அவளுடைய தனித்துவமானதும் அழகானதுமான நடன அசைவுகள் சமூக ஊடகங்களில் வைரல் ஆனது. Please comment your answer. Well done. வித்தியாசமானதும் சுவாரஸ்யமானதுமான சாராம்சம் கொண்ட கதை புத்தகங்களை வாசிக்க எனக்கு பிடிக்கும். Please comment it now. Amazing. You got it. ஆசிரியர் வந்ததும் அவள் பேசுவதை நிறுத்தினாள். இவ்வாறாக ஒரு செயலை தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக நிறுத்தி விடுதல் என்பதை குறிப்பதற்கு நாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது stop plus gerund. அதாவது gerund என்பது என்ன? தொழிற்பெயர் verb ing வடிவத்தில் இருக்கும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். ஆசிரியர் வந்ததும் அவள் பேசுவதை நிறுத்தினாள். இங்கு நடைபெற்ற செயல் என்ன? பேசுவதை நிறுத்துதல் என்பது. செயலை செய்தவர் யார்? அவள். She stopped speaking. எப்போது? ஆசிரியர் வந்ததும். When the teacher came. She stopped speaking when the teacher came. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? She stopped speaking when the teacher came. மழை பெய்யத் தொடங்கியதால் அவர்கள் விளையாடுவதை நிறுத்தினர். அவர்கள் நிறுத்தினர். They stopped எதை? விளையாடுவதை. They stopped playing. எதனால்? Because it started raining. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They stopped playing because it started raining. Once more. They stopped playing because it started raining. நாம் படிப்பதில் கவனத்தை செலுத்த நாங்கள் டிவி பார்ப்பதை நிறுத்தினோம்.
நாம் டிவி பார்ப்பதை நிறுத்தினோம். We stopped watching TV. எதற்காக? படிப்பதில் கவனத்தை செலுத்துவதற்கு. To focus on our studies. We stopped watching TV to focus on our studies. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Great. We stopped watching TV to focus on our studies. அவன் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவதை நிறுத்தினான். He stopped using plastic bags. He stopped using plastic bags. Again, he stopped using plastic bags. அவன் புகைப்பதை நிறுத்தினான். Please comment it now. Fantastic. குழந்தை அழுவதை நிறுத்தி பாலை குடித்தது. Please comment your answer. Wonderful. நான் கட்டுப்படுத்த முடியாத விடயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டேன். Please give it a try. Marvelous. You got it. இந்த மாதம் இனிமேல் விடுமுறை இல்லை. நாம் இப்போ பேசுகின்றோம். இந்த பேசுகின்ற தருணத்திற்கு பிறகு, அதாவது இனிமேல் ஒரு விடயம் இருக்க போவதில்லை, இருக்காது அல்லது வேண்டாம், இப்படியாக எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நாம் no more என்பதை இனிமேல் என்பதற்கு பதிலாக பயன்படுத்துகின்றோம். No more plus noun or gerund. No more plus noun or gerund. ஒரே ஒரு விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். No more என்னும் போது no என்கின்ற, அதாவது இல்லை என்கின்ற எதிர்மறை வடிவம் இந்த சொல்லில் அடங்கியுள்ளதால் வாக்கியம் பாசிட்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்க வேண்டும். வாக்கியத்துல வேறு எந்த நெகட்டிவ் ஃபார்ம் வேர்ப்ஸும் இடம்பெறாது. அப்போ வாக்கியத்தை பார்க்கல எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும், நேர்மறை வடிவத்தில். ஆனால் அர்த்தம் இல்லை என்று வர எதிர்மறை அர்த்தம் கொண்டதாக இருக்கும். பாருங்கள், பார்ப்போம். இந்த மாதம் இனிமேல் விடுமுறை இல்லை. There will be no more holidays this month. There will be no more holidays this month. Again, there will be no more holidays this month. இனிமேல் பேசக்கூடாது. No more talking. No more talking. No more plus gerund. No more talking. அவன் இனி குழந்தை இல்லை. அதாவது ஒரு பிள்ளை வளர்ந்துட்டது, இனி வளர்ந்ததுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வேண்டும் என்னும் போது இப்படி சொல்வோம். அவன் இனி குழந்தை இல்லை. He is no more a kid. He is no more a kid. எல்லாரும் பாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. He is no more a kid. பசங்களா, இனிமேல் சண்டை வேண்டாம். Please give it a try. Splendid. தயவு செய்து இனிமேல் புகார்கள் வேண்டாம். Comment it now. Superb. இனிமேல் சாக்கு போக்கு வேணாம். Please comment your answer. Wow, great, you got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? quirky என்னும் சொல்லையோ, stop plus gerund என்னும் வடிவத்தையோ, no more plus noun or gerund என்னும் வடிவத்தையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருப்பேன். அதை நானும் அறிந்து கொள்ளும் வண்ணம் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.